was with Elijah on Mount Carmel. கர்மேல் பர்வதத்தில் எலியாவோடு கூட நானும் இருந்தேன். I was with John the Baptist and before them critics. அந்த குறை கூறுபவர்களுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகனோடு நானும் இருந்தேன். I seen the Spirit of God descending. தேவனுடைய ஆவி இறங்கினதை நானும் கண்டேன். I heard the voice of God say, "This is my beloved Son, in whom I am pleased to dwell in." இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தம் கூறினதை நானும் கேட்டேன். Yes, sir. I sure was identified with him. That's exactly right. ஆமையா, நான் நிச்சயமாக அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அது முற்றிலும் சரியே. I was identified there at the grave of Lazarus when he raised up Lazarus. அவர் லாசருவை எழுப்பின போது நான் அவனுடைய கல்லறை அண்டை அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I was identified the woman at the well when he told her her sins. Yes, sir. கிணற்றண்டை அந்த ஸ்திரீயின் பாவங்களை அவர் எடுத்து கூறின போது அவளோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா, I surely was identified with him in his death. அவருடைய மரணத்தில் நான் நிச்சயமாக அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். And I was identified on the first Easter. I raised with him from death. முதலாவது உயிர்த்தெழுதல் நாளன்று நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் அவரோடு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டேன். And identified with him in his death. அவருடைய மரணத்தில் நான் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I was with the 120 in the upper room. I was identified up there with them. மேலறையில் நான் 120 பேர்களுடன் இருந்தேன். அவர்களோடு கூட நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I feel religious. Oh, no! ஓ, நான் பரவசப்படுகிறேன். ஆமென். ஓ, என்ன? I was identified there. I'm one of them. நான் அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் அவர்களை ஒருவனாய் இருந்தேன். I was identified. I got the same experience they had. அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அவர்களுக்கு இருந்த அதே அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். I was there when it happened to be a true Christian. நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனானால் அது சம்பவித்த போது நான் அங்கே இருந்தேன். I witnessed some mighty rushing wind coming. I witnessed that. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்றதை நான் உணர்ந்தேன். நான் அங்கே இருந்தேன். I felt the power of God as it shook. தேவனுடைய வல்லமை அதை அசைத்தது. அதை நான் உணர்ந்தேன். I was with them and spoke in tongues. அந்நிய பாஷைகளில் பேசியவர்களோடு நானும் அங்கே இருந்தேன். I felt the anointing coming and I was with them. அபிஷேகம் அங்கு வருகிறது நான் உணர்ந்தேன். நான் அவர்களோடு இருந்தேன். I was identified with them when the Holy Ghost began to speak through tongues with them. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளில் அவர்களோடு பேச துவங்கிய போது நான் அவர்களோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I was with Peter before the critics in Acts 2. அப்போஸ்தலர் 2 குறை கூறுபவர்கள் பேதுருவுக்கு முன்பாக இருந்தபோது நான் பேதுருவோடு இருந்தேன். When he preached a great sermon in it, I was identified with him. Yes, sir. அவன் ஒரு மகத்தான பிரசங்கத்தை செய்த போது நான் அவனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா. And Acts 4, when they assembled together, I was with them when the building shook. அப்போஸ்தலர் 4 அவர்கள் அங்கே கூடி வந்து அந்த கட்டிடம் அசைந்த போது நான் அவர்களோடு இருந்தேன். At your prayer meeting, the building shook where they were sitting. I was identified there with them. ஜெப கூட்டத்துக்கு பின்னர் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது கட்டிடம் அசைந்தது. அப்போது அவர்களோடு கூட நான் இருந்தேன். அவர்களோடு அங்கே நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I preached with Paul on Mars Hill. Yes, sir. ஆர்ஸ் மேடையில் நான் பவுலோடு பிரசங்கித்தேன். ஆமையா. I was with John on the Isle of Patmos and seen his second coming. பத்ம தீவில் யோவானோடு நான் இருந்து அவருடைய 2ஆம் வருகையை கண்டேன். I was with Luther in the Reformation. சீர்திருத்தங்களில் நான் லூதரோடு இருந்தேன். I was with Wesley, that firebrand, snatched from the fires. எரியும் கொல்லிகளிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லி ஆகிய வெஸ்லியோடு நான் இருந்தேன். When the great revolt against the Anglican Church, I was there with him. ஆங்கிலிக்கன் சபைக்கு எதிராக ஏற்பட்ட மகத்தான கலகத்தின் போது நான் அவர்களோடு அங்கே இருந்தேன். Here I am tonight, 1964, in Philadelphia, Pennsylvania. இதோ இன்றிரவு இங்கே இருக்கிறேன். 1964 பென்சில்வேனியாவில் உள்ள பிலடெல்பியாவில் இருக்கிறேன். Identified with the same kind of group, with the same kind of an experience. அதே விதமான கூட்டத்தாரோடு அதே விதமான அனுபவத்தோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I must be to be a Christian. நான் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். I must stay identified where the word of God is being manifested. தேவனுடைய வார்த்தையானது வெளிப்படுகின்ற எந்த இடத்திலும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும். I'm identified with a group that feels the Spirit of God. தேவனுடைய ஆவியை உணரக்கூடிய கூட்டத்தாரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். I'm identified with a group that knows He's unveiled.
அவர் திரை நீக்கப்பட்டார் என்பதை அறிந்திருக்கும் கூட்டத்தாரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பவர்களோடும் இது இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதாகும். மத வைராக்கியம் அல்ல என்பவர்களோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இன்றிரவு இங்கு இருக்கின்ற அந்த கூட்டத்தாரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இருப்பினும் அவர்கள் சமய வேதம் கொண்டவர்கள் என்றும் மத வைராக்கியம் கொண்டவர்கள் என்றும் வேத வார்த்தையை முன்னிட்டு அப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நானோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமையாக இருக்கிறது. ஜீவிக்கின்ற நிருபங்கள் என்று பேசினதும் ரூபகாரப்படுத்தப்பட்டதும் ஆண் பெண்களுக்குள் மனித வடிவில் தேவன் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுமானவைகளில் நான் அவர்களோடு இருக்கிறேன். ஓ தேவன் அவருடைய என் மார்பில் முகமுடியை மாற்றிக் கொள்வதில் மீண்டும் தம்மை திரை நீக்கி அவர் தம்மை அவருடைய ஜனங்கள் நம்முடைய மகிமையெல்லாம் ஒரு புறமாய் ஒதுக்கி வைத்துவிட்ட அந்த மகத்தான ராஜாதாம் என்று அறியும்படி செய்தார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நான் அவர்களுக்கு திரையிடப்பட்டிருப்பேன். நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். From Luther to Wesley to on and on, from glory unto glory, I'm still the same God. லூத்தரிலிருந்து வெஸ்லிக்கும் இப்படி மாறிக்கொண்டே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் இன்னமும் அதே தேவனாய் இருக்கிறேன். Going back to the original glory. Hallelujah. அதாவது அந்த மூல ஆதி மகிமைக்கு திரும்பி போகின்றார். Hallelujah. He has broken every denominational veil, every sound barrier. ஒவ்வொரு தாபன திரைகளையும் ஒவ்வொரு ஒலி தடையையும் அவர் உடைத்து போட்டார். That sound that says, oh, that's fanaticism. He broke right through that. அது மத வைராக்கியம் என்று கூறும் அந்த ஒலியை அதன் ஊடாக அவர் உடைத்து கொண்டு சென்றார். The sound that came out of there said, அங்கிருந்து வெளிவந்ததானே அந்த ஒலி, oh, that people are crazy. He broke right through that veil. You see him? அந்த ஜனங்கள் பைத்தியக்காரர் என்று கூறுகிற அந்த திரையை உடைத்துக் கொண்டு அதன் ஊடாக சென்றார். ஆம், அவர் அது செய்தார். நீங்கள் அது செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றுமில்லை, ஒரு வெறுமன மத வைராக்கியம் உள்ளவர்கள். அவர் அதனூடாக உடைத்துக் கொண்டு போனார். தெய்வீக சுகம் என்று அப்படி ஒரு காரியம் கிடையாது அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் அதை உடைத்துக் கொண்டு அதன் ஊடாக சென்றார். ஏனென்றால் அவர் செய்வார் என்று அவருடைய வார்த்தை கூறுகின்றது. தேவனுடைய வார்த்தையை உன்னால் ஜெயிக்க முடியாது. இதோ இன்றைக்கு கூட ஒரு வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவராய் அதோ அங்கே அவர் நிற்கிறார். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் மற்றும் எல்லா விதமான திரைகளையும் அவர் உடைத்து விட்டார். அவர் இன்னமும் அவருடைய ஜனங்கள் மத்தியில் பாரம்பரியங்களால் ஜெயிக்க முடியாதவராய் இன்றிரவு நின்று கொண்டிருக்கிறார். ஜனங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அந்த ஒலி தடையை உடைத்துக் கொண்டு அதனூடாக தேவன் வருகிறார். நினைவிருக்கட்டும், ஒரு ஆகாய விமான ஒலித்தடையை உடைக்கும் போது அதன் வேகத்திற்கு அளவே கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள்.
Now I'm telling you, when you break that traditional barrier, that Jesus is way back and he isn't now. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பாரம்பரிய தடையை நீங்கள் உடைக்கும் போது, அதாவது இயேசு என்பது எப்போது இருந்தவர், இப்பொழுது அவர் இல்லை என்ற அந்த தடையை நீங்கள் உடைக்கும் போது, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காணும் போது, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவன் என்ன செய்வார் என்பதற்கு அளவே இல்லாமற் போய் இந்த உலகத்துக்கு தேவை என்ன என்பதை காட்டும். ஒரு உலகத்தின் காட்சி அல்ல, தேவனுடைய ஜீவிக்கின்ற பிரசன்னத்தோடு ஞானஸ்தானம் பண்ணவும் நிரப்பப்படவும் கூடியதான ஒரு எழுப்புதலை உலகிற்கு காட்டு. என் மார்பே தம்மை தாமே மனித மாம்சத்துக்குள் திரையிட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு திரையும் அது தகர்த்து விட்டது என்று நம்புகிறேன். ஒவ்வொரு திரையையும் அவருடைய பிரசன்னத்தை எதனாலும் மறைக்க முடியாது. ஜனங்களுக்கு இருதயத்தில் பசி உண்டாகும் போது அங்கே தகர்க்கப்பட ஒரு திரை ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் அதை சார்ந்திருக்கலாம். அவருடைய மகத்தான பரிசுத்த ஆவியை கொண்டு ஒவ்வொரு திரையையும் கிழித்து எரியுங்கள். அந்த வல்லமையான ஜெயம் கொண்டவர் இதோ இன்றிரவு இங்கே நிற்கிறார். நேற்று மீண்டும் என்று மாறாதவர், அவர் எப்பொழுது செய்தது போல வியாதியஸ்தரை சுகப்படுத்திக் கொண்டு விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். அவரே வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். தோல்வியுள்ள பிசாசுகள் ஓட்டம் பிடிக்கின்றன. ஆமையா, அவர் சுத்தத்தில் இருக்கும் போது அவைகள் எப்பொழுதும் ஓட்டம் பிடிக்கும். முடிக்கும் தருவாயில் இதை நான் கூறுகிறேன். ஒரு வயதான கிண்ணறக்காரனை பற்றின ஒரு கதையை அநேக வருஷங்களுக்கு முன்பாக படித்திருக்கிறேன். அவனிடம் ஒரு பழைய பெட்டில் இருந்தது. அவன் அதை விற்க போவதாய் இருந்தான். இக்கதையை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள். அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்பதாய் இருந்தார்கள். And the auctioneer said, "Who will give me so and so?" And I believe he's offered a few coins, maybe 50 cents or something. அந்த ஏலமிடுபவன் இதற்கு யார் எனக்கு இன்னினை கரையும் கொடுக்க முடியும் என்று கூறினான். அதற்கு ஒரு சில நாணயங்கள், ஒரு கால் 50 காசுகள் அப்படி ஏதோ கொடுப்பதாக முன்வந்தார்கள் என்று நினைக்கிறேன். Going once, going twice. ஏலக்காரன் அதற்கு ஒரு முறை 2 முறை என்றான். Directly a man raised up in the back. He said, "Just a minute." நேரடியாக பின்னால் இருந்து ஒரு மனிதன் எழும்பி நின்று ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்று கூறினான். He walked up and got it. Let's think if he played this. அவன் நடந்து முன்னால் வந்து அதை கரத்தில் எடுத்தான். இந்த பாடலை வாசித்ததாக வைத்துக் கொள்வோம். There is a fountain filled with blood, drawn from Emmanuel's veins. When sinners plunged beneath the flood, lose all their guilty stains. Then when he laid it down, there was a dry place. இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. பாவிகள் அதற்கு அடியில் போகும்போது அவர்களுடைய எல்லா ஊற்று கரையும் நீன்றி போகிறது. அதை வாசித்து விட்டு கீழே வைத்தவுடன் அங்கே கண்ணீர் சிந்தாத கண்களே கிடையாது. அதற்கு பிறகு யார் இதற்கு விலை கூறுவார்கள் என்றான். ஒருவன் $5,000 என்றான், இன்னொருவன் $10,000 என்றான். அது விலையேற பெற்றது. The old master of the violin had revealed its true quality. ஏன் அதனுடைய உண்மையான தரத்தை அந்த பெடலின் வயதான எஜமான் வெளிப்படுத்தி விட்டார். Oh brother, sister, now let the master of this word who wrote it, the great Holy Spirit. ஓ சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை எழுதினவரான இந்த வார்த்தையின் எஜமான் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் rosin up his bow with love and pull it across your heart. தன்னுடைய பெடலின் நாணை
அன்பினால் சுத்தப்படுத்தி உன்னுடைய இருதயத்தின் ஊடாக இழுக்கிறார். There is a fountain filled with blood drawn from Emmanuel's vein. You'll see the full value and see the unveiled God come out in view. இம்மானுவேல் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, நீங்கள் அதன் முழு கிரயத்தையும் திரை நீக்கப்பட்ட தேவன் நேராக பார்வைக்கு வருகின்றதையும் காண்பீர்கள். He's just the same as he was when he fell on the day of Pentecost upon the people. அதாவது பெந்தேகோஸ்தே நாளன்று ஜனங்களின் மேல் வந்தபோது இருந்த வண்ணமாகவே அவர் இருக்கிறார். When he kenosid himself emptied right into it. That's right. கீனோசாகிய அவர் அவர்களுக்குள்ளாக தம்மை முழுவதுமாக ஊற்றினார். அது உண்மை. You see, Brother Branham, I've tried, I've done this, that, the other. சகோதரர் பிரணாம், நான் முயற்சி செய்தேன், நான் இதை அதை மற்றதை செய்தேன் என்று நீங்கள் கூறலாம். One day I was having a meeting at Carlsbad, New Mexico. ஒரு நாள் நியூ மெக்சிகோவில் உள்ள கார்ல்ஸ்பேடில் எனக்கு கூட்டங்கள் இருந்தது. And we went down in this big old back den down there, and it was kind of spooky looking. நாங்கள் இந்த பழைய பேட் டென்னில் அங்கே போயிருந்தேன். அது பார்ப்பதற்கு என்னவோ போல் இருந்தது. We got down there, the man, when he got down there in this place, he snapped the lights off. நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அந்த இடத்தை அடைந்தவுடன் அவன் விளக்குகளை அணைத்து விட்டான். Oh my, you can imagine how dark it was. ஓ என்ன எவ்வளவு இருள் என்பது உங்களால் யூகித்து பார்க்க முடியும். It's so dark you can feel it. அது அவ்வளவு இருளாய் இருந்தது, அதை உங்களால் உணர முடிந்தது. And that's just about the way the times are getting. காலங்கள் அந்த விதமாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. When we see the church that fails to recognize God's word, தேவனுடைய வார்த்தையை சபை அடையாளம் கண்டுகொள்ள தவறும் போது, when you see our daughters of Zion doing the way they're doing, ஜியோன் குமாரத்திகள் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை நீங்கள் காணும் போது, when you see our brothers that smokes and drinks and tells dirty jokes and things, நம்முடைய சகோதரர்கள் புகைப்பதும் குடிப்பதும் அசுத்தமான துணுக்குகளையும் மற்ற காரியங்களையும் கூறிக்கொண்டு still trying to hold their confession in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான அவர்களுடைய அறிக்கைகளை பற்றி கொண்டிருக்க இன்னமும் முயற்சிக்கின்றதை காணும் போதும், oh my, it's dark, it's pitch dark. ஓ என்ன அது இருளாய் இருக்கிறது, காரிருளாய் இருக்கிறது. We see the sign of his coming. அவருடைய வருகையின் அடையாளத்தை நாம் காண்கிறோம். It's always dark, it's just before day. விடிவதற்கு முன்பாக எப்பொழுதுமே இருளாய் இருக்கும். Then the morning star comes out to hail the day and to herald and show that it's coming. பின்னர் அந்த நாளை வாழ்த்தவும் அதை அறிவிக்கவும் காலை நட்சத்திரம் பிறகு வரும். Notice, in there, when they turn that off, there's a little girl just screams at the top of her voice. கவனியங்கள், அங்கே உள்ளே ஒரு சிறு பெண் இருந்தால் அவர்கள் விளக்கை அணைத்த உடனே உச்ச குரலில் அலறினாள். There's a little boy standing by the guide. வழிகாட்டியின் பக்கத்தில் ஒரு சிறுவன் நின்று கொண்டு, and he seen that guide when he switched the lights off like that. அவன் விளக்கை அணைப்பதை அந்த விதமாய் பார்த்து கொண்டிருந்தான். And that little sister is just about to have a fit. அந்த சிறு சகோதரிக்கு ஒரு வலிப்பு வரும் தருவாயில் அவள் இருந்தாள். She's screaming, jumping up and down. அவள் அலறிக் கொண்டு மேலும் கீழுமாய் குதித்துக் கொண்டிருந்தாள். Oh, what's going to happen next? What's the matter? What's the matter? ஓ, அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது? என்ன விஷயம்? என்ன காரியம்? You want to scream? அவன் என்ன கூச்சலிட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? He said, don't fear, little sister. There's a man here who can turn on the lights. பயப்படாத சிறு சகோதரியே, விளக்கு போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் என்று அவன் கூறினான். Listen, little sister, you might think we're small and in the minority. கவனி சிறு சகோதரியே, நாம் சிறியவர்களாய் இருக்கிறோம், சிறுபான்மையோராய் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். But don't fear, there's a man here who can turn on the lights. ஆனால் பயப்படாதே, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அவரால் விளக்கை திருப்பி போட முடியும். That's the Holy Spirit. You believe it? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? Let us bow our heads just a moment. I'm sorry to keep you. சில வினாடிகள் நாம் தலைகளை வணங்குவோம். உங்களை காக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன். Oh, great God of heaven, unveiling yourself, unfolding yourself, making yourself known, the great King of glory. ஓ பரலோகத்தின் மகத்தான தேவனே, உம்மை தாமே நீர் திரை நீக்குகிறீர், உம்மை தாமே நீர் திறந்து காட்டுகிறீர், மகத்தான மகிமையின் ராஜாவாக உம்மை அறியும்படியாய் செய்கிறீர். Take these little illustrations tonight and let them fall down at the hearts of the people. இந்த சிறு எடுத்துக்காட்டுகளை இன்றிரவு எடுத்து அவைகள் ஜனங்களின் இருதயங்களுக்குள்ளாக விழும்படி செய்வீராக. And may we see that unveiled one, அந்த திரை நீக்கப்பட்டவரை, that one who came down and rent the veil of the temple.
கீழே இறங்கி வந்து தேவாலயத்தின் திரைச்சீலையை இரண்டாக கிழித்த அந்த நபரை, and then went right out of that veil, come right down into human veils again on the day of Pentecost. பின்னர் அந்த திரையை விட்டு வெளியே சென்று பெந்தேகோஸ்தே நாளன்று மீண்டுமாக மாம்ச திரைக்குள்ளாக சென்ற அந்த நபரே has ever been the same, changing from glory to glory. என்றென்றைக்குமாய் அப்படியே மாறாதவராய் இருந்து மகிமையின் மேல் மகிமை அடைகின்ற அந்த நபரை நாங்கள் காணும்படியாய் செய்வீராக. And now we're right back like all nature acting. இப்பொழுது எல்லா இயற்கையானவைகளும் நடந்து கொள்ளுகிறது போலவே இதோ நாங்கள் இங்கே திரும்பி வந்திருக்கிறோம். Right back to the original seed. சரியாக திரும்பவுமாய் மூல வித்திற்கு வந்திருக்கிறோம். Right from one church age to another. நேராக ஒரு சபை காலத்திலிருந்து இன்னொரு சபை காலத்திற்கு வந்திருக்கிறோம். And in this last age here we are right back to the original thing that fell on the day of Pentecost. இந்த கடைசி சபை காலத்தில் இதோ நாங்கள் திரும்பவுமாய் பெந்தேகோஸ்தே நாளன்று விழுந்ததான அந்த மூல காரியத்திற்கே வந்துவிட்டோம். Fulfill every scripture, the light in the evening time. ஒவ்வொரு வேத வார்த்தையும் நிறைவேறுவதற்கு சாயங்கால நேரத்தில் உண்டாகும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டோம். The works that I do shall you also, so many things that you promised in your word. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இன்னும் அநேக காரியங்களை நீர் உம்முடைய வார்த்தையில் வாக்களித்திருக்கிறீர். Father, if there be one here who has never broke through that veil yet. பிதாவே, அந்த திரைக்குள்ளாக உடைத்துக் கொண்டு ஊடாக இன்னும் போகாத யாரேனும் இங்கே இருப்பார்களானால், or if there be one here who's just impersonated someone who has went through the veil, give grace tonight, Father. அல்லது அந்த திரைக்குள்ளாக சென்று வெளியே வந்த யாரோ ஒருவரை பார்த்து பாவனை செய்கின்ற யாரேனும் இங்கே இருப்பார்களானால் இன்றிரவு அவர்களுக்கு கிருபையை கொடும் பிதாவே. May they see that mighty conqueror standing here, அந்த மகத்தான ஜெயம் கொண்டவர், full of grace and power to forgive. Grant it, Father. மன்னிப்பதற்கு கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் இங்கே நின்று கொண்டிருக்கிறதை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக. இதை அழியும் பிதாவே. And while our heads are bowed, எங்கள் தலைகள் வணங்கி இருக்கிற வேளையிலே, would there be some in here, how many might I say that, would say, இவ்விடமாய் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? எத்தனை பேர்கள் ஒரு கால் இப்படி சொல்லக்கூடும்? Brother Branham, I'm lifting my hand. Pray for me. சகோதரன் பிரண்ணாம், நான் என்னுடைய கரத்தை உயர்த்துகிறேன், எனக்காக ஜெபிப்பீரா? Just keep your head bowed and raise your hand. உங்கள் தலை தாழ்த்தினவாறு உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். I want to break through every veil that I can really see the conqueror. ஜெயங்கொண்டவர் உண்மையாகவே நான் காணும் வரைக்கும் நான் ஒவ்வொரு திரையினூடாகவும் உடைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன் என்று கூற முடியுமா? God bless you. The hands up in the balconies to the right. God bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்னே கரங்களை பாருங்கள், உயர மாடியிலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Balconies to the back. God bless you. Be real honest. மாடியிலிருந்து பின்னால் வரைக்குமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையான உத்தமத்தோடு இருங்கள். To the left. Raise your hand. இடது பக்கமாய் இருக்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். Say, Brother Branham, I might have been a Christian for years. இந்த விதமாய் கூறுங்கள், சகோதரன் பிரண்ணாம், எத்தனை வருஷங்களாக நான் கிறிஸ்தவனாய் இருந்து வருகிறேன். But really, I've never come through that veil. ஆனால் உண்மையாகவே அந்த திரையினூடாக நான் வந்ததே கிடையாது. I've really never done it. I haven't got that what they had then. நான் அதை உண்மையாகவே செய்ததே கிடையாது. அப்பொழுது அவர்கள் செய்ததான காரியத்தை நான் உடையவனாக இல்லை என்று. Today we got, I'm a hotbed plant. நான் பக்குவமான சூழ்நிலையில் வளரும் தாவரமாய் இருக்கிறேன். இறைதான் நான் இன்றைக்கு உடையவனாய் இருக்கிறேன். Take a flower that's raised in a hotbed. You have to bathe it, pet it, spray it, water it. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டான ஒரு புஷ்பத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் அதை தட்டி கொடுக்க வேண்டும், அதற்கு தெளிக்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். But that original plant that grows out there on the desert, ஆனால் அங்கே பாலைவனத்திலே விளைகின்ற அந்த மூலை தாவரம், same kind of a flower, looks like it. It don't get a bit of water, but no bugs get on it. It's rugged. It's a real. அதே விதமான புஷ்பம் பார்ப்பதற்கு அதை போன்றே இருக்கும். அதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. ஆனால் அதன் மேல் ஒரு பூச்சியும் ஏறுகிறதில்லை. அது கரடு முரடானது. அது ஒரு உண்மையானது. Could you compare Christianity today with what it was then? உங்களால் அன்றைய கிறிஸ்துவத்தை இந்த நாளின் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? Could you imagine this group, what we call Christians today across the world, இன்றைக்கு உலகத்தினூடாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் இந்த கூட்டத்தாரை being like those was after Pentecost? பெந்தேகோஸ்தே நாளன்று இருந்தவர்களான கிறிஸ்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? Babied and patted and from one church to another. தட்டி கொடுத்து மெச்சு பேசி
ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு say something you don't like, get up and walk out. விரும்பாத எதையாவது கூறினால் உடனே எழும்பி வெளிநடப்பது. No, oh, could you imagine that? No. What is the matter? It's a reproduction. ஓ, இதை போன்றவர்களை யூகித்து பார்க்க முடியுமா? முடியாது. என்ன காரியம்? அது ஒரு மறு உற்பத்தி செய்யப்பட்டது. Michelangelo that created the monument of Moses. மோசேயின் உருவச்சிலையை செதுக்கின மைக்கேல் ஆஞ்சலோ. You can get a reproduction of that very cheap. நீங்கள் அதன் மறு உற்பத்தியை குறைந்த விலையில் வாங்கலாம். The original, the one who painted the Lord's Supper. ஆனால் அசனால மூல பிரதியை கர்த்தருடைய பந்தியை வரைந்த ஓவியன். I guess that original painting would run into millions of dollars if you could even buy it. அந்த மூல பிரதியை நீங்கள் வாங்க வேண்டுமானால் எத்தனையோ லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். I don't even know where it's at. அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. But you can buy a cheap reproduction of it for about $1.98. You can. ஆனால் அதனுடைய மலிவான பிரதியை நீங்கள் $1.98 வாங்கலாம். உங்களால் முடியும். That's the way it is today. அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கு இருக்கிறது. A cheap Christian, a reproduction, just a church joiner. ஒரு மலிவான கிறிஸ்தவன், ஒரு மறு உற்பத்தி செய்யப்பட்ட பிரதி, ஒரு சபையை சேர்ந்து கொண்டவன். You can buy them out for a cigarette or a common drink. ஒரு சிகரெட்டுக்கு அவர்களை விலைக்கு வாங்கி விடலாம், அல்லது ஒரு பொது மதுவுக்கு. Or for a woman with cut hair, painted lips. You can buy her for anything in the fashions of the world. அல்லது தலைமுடி வெட்டப்பட்டு உதட்டுக்கு சாயம் பூசின ஒரு ஸ்திரீக்கு உலக நாகரிகத்தில் அவளை நீங்கள் விலைக்கு வாங்கி விடலாம். But you can't touch that genuine. ஆனால் அசலானது உங்களால் தொடக்கூட முடியாது. I see him in full view, the same yesterday, today, and forever. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறவராக அவரை முழு காட்சியாய் நான் காண்கிறேன். Oh Christian, don't you want to be a real Christian? ஓ கிறிஸ்தவனே, நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பவில்லையா? If there's any that didn't raise your hands, will you do it while I'm just going to pray? கரத்தை உயர்த்தாத யாராவது இருப்பீர்களானால் நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது செய்வீர்களா? God bless you. God bless you. Oh, that's just fine. Just look at it. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ, அது அருமையாய் இருக்கிறது. அதை பாருங்கள். Our heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, thy word shall not return to thee void. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் உம்மிடத்துக்கு திரும்பி வராது. You is the one made the promise. I'm only responsible for saying that you said it. வாக்குத்தத்தம் செய்தவர் நீரே. நீர் சொன்னீர் என்று கூறுவதற்கு மாத்திரமே நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன். I'm just repeating your words. நான் வெறுமனே உம்முடைய வார்த்தைகளை திருப்பி கூறுகிறேன். You said, he that heareth my word and believeth on him that sent me has eternal life. நீர் சொன்னீர், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. You promised it. நீர் அதை வாக்களித்தீர். And Lord, we know we have them reproductions today. Many that say they believe when they don't. It shows up. கர்த்தாவே, இன்றைக்கு அவைகளின் மறு உற்பத்திகள் எங்களிடம் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறோம் என்று அநேகர் கூறுகிறார்கள், ஆனால் விசுவாசிப்பதில்லை. அதை வெளிக்காட்டுகிறது. But Lord, there's some genuine too. ஆனால் கர்த்தாவே, அசலானவைகளும் கூட இருக்கிறது. I pray that you'll just grant in here tonight. இங்கே இன்றிரவு நீர் அதை அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். That every man and woman, boy or girl, no matter what nation they are, ஒவ்வொரு பையனும் பெண்ணும் புருஷனும் ஸ்திரீயும் அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, what color they are, what church they belong to, எந்த நிறமுள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த சபையை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, oh God, fill them. ஓ தேவனே, அவர்களை நிரப்பும். May they see the real manifestation of that same Jesus today right among us. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அதே இயேசுவானவரின் உண்மையான வெளிப்படுதலை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக. As he was at the day of Pentecost, when he revealed himself for this age, being the Holy Ghost. பெந்தேகோஸ்து நாளன்று அவர் தம்மை வெளிப்படுத்தினது போன்றே இந்த காலத்துக்கு பரிசுத்த ஆவியானவராய் இருப்பதை வெளிப்படுத்தி காட்டும். இதை அழியும். Seeing the words fulfilled, the prophecies come to pass. வார்த்தை நிறைவேறுகிறதையும் தீர்க்க தரிசனங்கள் நடந்தேறுகிறதையும் காண்கையில் we compare today what's called the church of the world or the world council of churches. உலகத்தின் சபை அல்லது சபைகளின் உலக ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுகிறதை நாங்கள் ஒப்பிடுகிறோம். And compare that with the promise on Pentecost. பெந்தேகோஸ்து நாளின் வாக்குத்தத்தத்தோடு ஒப்பிடுகிறோம். There's no comparison at all. எந்த ஒரு ஒப்புமையே அங்கே கிடையாது. We cannot get our dirty clothes washed on that ticket. அந்த சீட்டை கொண்டு எங்களுடைய அழுக்கான வஸ்திரங்களை சலவை செய்ய முடியாது. But Lord God, if we'll come back to that fountain,
There's a cleansing process. ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் திரும்பி 100 வருவோமானால் அங்கே ஒரு சுத்திகரிக்கும் செய்முறை இருக்கிறது. Then our experience in God's word will match one another. அப்பொழுது நம்முடைய அனுபவம் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாயிருக்கும். Then we can claim our possession. அப்பொழுது நம்முடைய சுதந்திர வீதத்தை நாம் உரிமை பாராட்ட முடியும். Grant it, Lord, tonight as I commit these people in your hands. இந்த ஜனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கையில் இன்றிரவு இதை அழியும் கர்த்தாவே. Give to each one what we have need of, Father. We ask in Jesus' name. Amen. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தேவை என்னவோ அதை அழியும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you a lot for standing and waiting a long time. And I'm sorry I kept you to 10 minutes after 10. அதிக நேரமாய் காத்துக்